ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேர் பவ் அதுதான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஃப்ளோரியல் ஹேர் போ இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி டைப்பில் ஹேர் போ இருக்குது. ஸோ நம்ம எது சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹேருக்கு எது ஷூட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹேர் போ, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவும் நம்ம ஹேரில் இது பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு கிளிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கீழேயே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, என்னென்னா ஹேர் போ எப்படிங்க போடுறது, கிளிப்பு போட்டுட்டு போடலாமா இல்லை வித்தவுட் கிளிப்லேயே அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டும் போடலாம், ப்ளஸ் வித்தவுட்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம வித்தவுட் கிளிப்பு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ லைக் இந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். லைக் இந்த மாதிரி நீங்கள் ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைக் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஹேர் எடுத்துகிட்டு இந்த ஹேர் போவை டேரெக்டாகவே நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ லைக் இந்த மாதிரி தான் சைட்லேருந்து 2 பார்ட் ஹேர் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கிளிப்பு போட்டுடலாம். ஸோ லைக் இந்த மாதிரி தான், வெரி ஈஸி டு வேர். ஸோ நம்ம இன்றைக்கி 2 வெரைட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேர் போ. ஒன்று இந்த ஹேர் போ, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ளோரியல் டைப். ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம ஹேர் போவை ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு ஜஸ்ட் 1 மினிட் ஆகும். ஸோ லைக் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், என்னோடய ஹேரில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேர் போ வெரி ஈஸியாக நம்ம ஹேரில் வேர் பண்ணிடலாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி தான் நம்ம ஹேரில் அட்டாச் பண்ணணும். பாருங்கள், என்னோடய ஹேரில் நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரியல் ஹேர் கிளிப். இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைக் இது தான் அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நம்ம செகண்ட் ஹேரோட ஃப்ளோரியல் ஹேர் கிளிப்ஸு. ஸோ இதுவும் நம்ம இன்றைக்கி வேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளிப்ஸு வேணும் கண்டிப்பாக. நீங்கள் வெளில வச்சுருப்பீங்க இந்த கிளிப்பு, தலையில் மாட்டுற மாதிரி இருக்கும் இது. ஸோ இந்த கிளிப்பு இருந்தால் நம்ம ஈஸியாக அதை அட்டாச் பண்ணி இதில் ஜஸ்ட் இப்படி மாட்டி நம்ம ஹேரில் வச்சிடலாம். ஸோ லைக் இந்த மாதிரி தான், வெரி ஈஸி டு வேர். ஸோ நான் இப்போ வேர் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இந்த கிளிப்பு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ லைக் இப்படி தான் ஜஸ்ட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை கொண்டை போட்டுட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். டை பண்ணிவிட்டு ஹேரில் டை பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஹேர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நான் வேர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். லைக் இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஒன்லி அந்த கிளிப்பு மட்டும் நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க ஃப்ளோரியல் ஹேர் ஸ்டைல். ஸோ இது ஃப்ளோரியல் ஹேர் பேண்ட் சொன்னால் கடையில் கிடைக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ லைக் இது மாதிரி தான். ஸோ நீங்கள் ரொம்ப டாப்பில் வைக்கணும்னு நினச்சாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மீடியமாக வச்சாலும் பரவாயில்ல. ஸோ எனக்கு இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நான் இப்போது. ஸோ நான் இப்போது ரொம்ப ஹைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன். மேலே இன்னும் கொஞ்சம் மேலே வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் நம்ம மேலே கூட வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம மேலே வச்சு பார்த்தாச்சு. ஸோ லைக் இந்த மாதிரி தான் ஃப்ளோரியல் ஹேர் கிளிப்பை இந்த மாதிரி தான் வேர் பண்ணுறதுங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோரியல் ஹேர் கிளிப்பை வேர் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் இந்த மாதிரி தான் வேர் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே டு ஆல். ஸோ அன்டில் see you at next video. Like and subscribe and support my channel. Thank you for watching.